ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான். அதாவது ஆர்ஆர்பி ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் நீங்கள் 12th படிச்சிருந்தாலே இதற்கு போதுமானது எல்லா போஸ்ட்டுக்குமே. ஓகேவா? ஆல்ரெடியே டிகிரி படித்தவங்களுக்கு ஆர்ஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் படித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ +2 படித்தவங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பியில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? எல்லாருமே கேட்டுன்னு இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான ஜாப் தான். இதற்கு நீங்கள் ஆன்லைனில் 21/9/2024 வரலும் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் October 20 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரியான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பாருங்கள், எல்லாமே சூப்பரான ஒரு ஜாப் தான். 21,700 ரூபா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு. ஓகேவா? இது கூட அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் 18 வயசுலேருந்து 33 வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி பாருங்கள், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு 2022 வேக்கன்சி, அக்கௌண்ட் கிளர்க்குக்கு 361, ஜூனியர் கிளர்க்குக்கு 990, ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு 72, டோட்டலாக 3445 வேக்கன்சி இருக்குது. நம்ம சவுத்தர்ன் ரீஜியன் சென்னையிலலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்புறம் இதில் முக்கியமானது ஏஜ் லிமிட் தான் இல்லையா? 18 வயசுலேருந்து 33 வயசு வரலும் சொல்லியிருக்கிறதுனால இதுலேயே இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓபிசியில் 3 இயர்ஸோ, SC STயில் 5 இயர்ஸோ, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அதிலே 3 இயர்ஸ் 6 இயர்ஸ்ன்னு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்ளை பண்ண போகிறவங்க UREWS கொடுத்துருக்காங்களா, EWS கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறவங்க அதனோட சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும். அதே மாதிரி OBC நான் கிரீமி லேயர், அதாவது OBC கேட்டகரியில் அப்ளை பண்ணுறோம். BC MBC தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், BC MBC தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் OBCன்னு சொல்லுவாங்க. BC MBCன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, OBCன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். SC ST உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாமே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, OBC சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுன்னு இருக்கணும். இதற்கு அப்ளை பண்ணணும்னா கரண்ட்டில் வச்சுன்னு இருக்கணும் இப்போ. ஓகேவா? எக்ஸ்பிரி ஆனவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியாது. உடனே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. நானே அப்ளை பண்ணி தரேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேவா? இன்னும் ஒரு மாதம் நல்லா டைம் இருக்குது. சீக்கிரமாக எனக்கு மெசேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி SC ST சேர்ந்தவங்களுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக ஃபோட்டோ வச்சு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் இந்த OBC கேட்டகரி UR கேட்டகரியிலலாம் வரவங்களுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு 400 ரூபா திரும்பி அனுப்பிச்சிருவாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் அப்ளை பண்ணும்போது வாங்குவாங்க, அது திருப்பி அனுப்பிச்சிருவாங்களாம். அதே மாதிரி ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, SC ST அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது பேங்க்கில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அதற்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால் SC ST ஃபீமேலில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், இந்த மாதிரி டோட்டலாக 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு 90 நிமிஷம் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அப்படின்ற 1/3 அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் ரெண்டாவதாக உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டரு பேஸ்டு டெஸ்ட்டு தான் அதுவும். இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் ஒரு 120 கொஸ்டின்ஸ் இருக்கும் 90 நிமிஷத்தில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தாராளமாக இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி
எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து இருக்குது. 4 போஸ்ட்டுக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் வந்து 2 போஸ்ட்டுக்கு வந்து இருக்குது. ஏன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சரு, அப்புறம் சர்டிஃபிகேட்டு இது எல்லாம் வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோவுமே போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் அதிலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு வந்து சென்னை ஆர்ஆர்பி வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு ஆர்ஆர்பி சென்னை சவுத்தர்ன் ரீஜன் நம்ம சென்னையில் பொறுத்தவரையில் டோட்டலாக ஒரு 194 வேகன்சியை வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா போஸ்ட்டுக்கும் தான் இது பண்ண போகிறோம். போஸ்டிங் கிடைக்கிறது வந்து இந்த சென்னையில் 194 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? டோட்டலாக நம்ம 3445 போஸ்ட்டுக்கு தான் வந்து விண்ணப்பிக்க போகிறோம், ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலே அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டு ரெண்டுமே அப்டேட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லாதவங்களும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.